கருணாநிதி முதலமைச்சராக வருவதற்கு கருத்து கணிப்பு சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இன்றைய நாளில் எங்களுடைய மக்கள் திலகம் எம்ஜி ராமச்சந்திரன் தமிழக முதல்வராக கதிரையில் அமர்வார் என்பதை இன்னொரு கருத்து கணிப்பும் சொல்லுகிறது. என்ன பிரச்சனை? ஓ, பேப்பர் பார்த்தேன்டாப்பா, என்னன்னு நடக்குது நாட்டுல. அதே எங்களுக்கு தேவைதானே, அதான் பார்த்துட்டு இருக்கிறேன். நாட்டுல என்ன நடக்குது? அதெல்லாம் நடக்கட்டும். நீ என்ன இன்னைக்கு நேரங்காலத்தோட வந்து நிற்கிறேன், என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு டவுட் உண்டு. என்ன டவுட்டு? 23ஆம் தேதி இந்தியா தமிழ்நாடு எலெக்ஷன் நடக்குது. அரே, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. 20 கொஞ்சம் நான் சொல்லுங்கள், 23ஆம் தேதி தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா? 23ஆம் எலெக்ஷன்ல மக்கள் யாருக்கு ஓட்ஸ் போடுவாங்கன்னு ஒரு கருத்து கணிப்பு சொல்லுது. சரி, மக்கள் யாரை தெரிவு செய்வாங்க? மக்கள் தெரிவு செய்யறாப்பா, மக்கள் தங்களுக்கு பிடிச்சாக்களை தானே தெரிவு செய்வாங்க. மக்கள் பிடிச்சாங்க யாரு நினைக்கிறீங்க? மக்கள் யாருக்கு போட் போடுறாங்களோ அவங்கள தான் மக்களையும் பிடிக்கும். வடிவேல், நான் அதான் சொல்லல, மக்களுக்கு யாரை பிடிக்க போட்டு கேட்டுறாங்க. மக்கள் யாருக்கு போட் போடுறாங்களோ அவங்கள தான் மக்களையும் பிடிக்கும். 2026ஆம் ஆண்டு முதலமைச்சர் சீட்ல யார் இருக்க போறது? யாருக்கு கூடுதலா வாக்கு விழுகுதோ அவன் தான் நான் முதலமைச்சர் சீட்ல உட்காருவான். ஐயோ அம்மா, எனக்கு முடியலையே. ஏன்டா மதியம் சாப்பாடையும் செபிக்காத பிரச்சனையோ? இந்த கதையை கேட்க மண்டைக்கு செய்தி தலையில. அடே, இந்த எங்கேயோ நடக்கிற ஒரு எலெக்ஷன். நாங்கள் என்னடாப்பா இதுக்காக அவன் வருமா இவன் வருமா, அவன் வரணும் இவன் வரணும், சும்மா புரட்சியை கிளப்புவான். புரட்சியை கிளப்புறதும் இல்லாமல் ஊரையும் குழப்பி இந்த ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் அது இதெல்லாம் போட்டு அவங்களையும் பலதாக்கியது. என்னடா, மக்கள் யாரை தெரிவு செய்கிறார்களோ அவன் தாண்டா முதலமைச்சர். இதான் உண்மை. உங்களுக்கு கஜானா பைத்தியா பிடிக்கும். பேப்பர் தான், பேப்பர் நான் பேப்பர் தர மாட்டேன், தர மாட்டேன். ஒரு பேப்பர் என்ன பெரிய கோடி பேப்பர் கேட்டால் இது ஒரு பேப்பர் சாரத்துக்கு வச்சு பாருக்கு. இன்னும் வரையில் இது என்ன மழை தண்ணியை போட்டா போகிறோம். அப்படி எண்பது ஆண்டு பேப்பர் படிச்சு போடணும். என்ன வரையில் 80ஆம் ஆண்டு பேப்பரை என்ன 80ஆம் ஆண்டு? அடே, அவன் பேப்பர்காரன் வரலடா. என்ன 40 வருஷம் வரல அவன் பேப்பர்காரன். அடே, 80ஆம் ஆண்டுல இருந்து 80ஆம் ஆண்டு பேப்பர் தான். நீ சொல்ல உண்மைதான். நீ பேப்பர்காரன் வர இல்லையாடாப்பா? அடே குட்டி பிள்ளை, நீ யார்ட்டையும் சொல்லி விட்டாடா, இந்த வட்டி வடிவேன் 80ஆம் ஆண்டு பேப்பர் தான் பார்க்கலான்னு. ஊர் வழி தெரிஞ்ச பெரிய பக்கம் கிட்ட இல்லையா? இதை சொன்னா எனக்கு கசிக்க மாட்டேன். வெளியே சொன்னேன். சரி வடிவேல், என்ன உங்களோட கஜானா பைத்தியம் முடிக்கும். இந்த குட்டி பிள்ளை பைத்தியம் ஆலைய வேண்டி வரும். நான் போறேன், கட்டு போங்க. சரி, போட்டு வா. குட்டி பிள்ளை வரப்போற எலெக்ஷன்ல யார் வெளில வாண்டு நீ நினைக்கிற? அடே, இப்படி சொல்லி போடுவான். என்ன அர்த்தம்? 23ஆம் தேதி பாருங்க நீங்க அதை.